இன்றைக்கி என்ன ரெசிபினா பாவக்காய் தொக்கு செய்யலாமா? அதுக்கு வந்து இந்த பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். அப்போ தான் ரொம்ப கசப்பு இருக்காது. ரொம்ப கசப்பாக இருக்கும்ல, அதனால் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டா கசப்பு சுத்தமாக இருக்காது. எல்லாத்துலேயும் எடுத்துடலாம். எடுத்துட்டு எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாவக்காய் போடணும். இது மாதிரி படுத்துட்டு போத்திட்டா என்ன, போத்திட்டு படுத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. அதனால் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல பாவக்காய், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மட்டும் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், துளி கசப்பு கூட இருக்காது. அதுக்கப்புறம் குழம்பு தூள், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் குழம்பு தூள் தான் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் புளி ஊற்றலாம். ஏன்னா இது ஊற்றினோன்னா வேகாது. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டேன். புளி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் அதிகமாகிடும். நம்ம குழம்பு மாதிரி பண்ண போகிறோம், கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறோம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் பெரட்டி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப குழம்பு மாதிரி பண்ணோன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும், பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. துளி கசப்பில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் குழம்பு. பாய்.